ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் கன்வர்ஷன் ஆஃப் மெட்ரிக் மெஷர்ஸ், அதாவது மெட்ரிக் அளவைகளின் இனமாற்றம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் மெட்ரிக் மெஷர்ஸ் அப்படின்னா அதில் ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய 3 மெட்ரிக் மெஷர்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா நீளம், நிறை, கொள்ளளவு 3. அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லென்த்து, வெயிட்டு, கெப்பாசிட்டி 3. இப்போ லென்த் அப்படின்னா அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா நீளத்தின் அலகு என்ன அப்படின்னா மீட்டர். அதே மாதிரி நிறை, வெயிட்டோட அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம். அதே மாதிரி கெப்பாசிட்டி, அதாவது கொள்ளளவுனுடைய மீட்டர் அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா லிட்டர். இப்போ இதில் ஒரு யூனிட் கொடுத்துட்டு ஒரு மெஷர் கொடுத்துட்டு இன்னொரு மெஷராக மாற்ற சொல்லுவாங்க. அதாவது சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு டெசிமீட்டரில் மாற்ற சொல்கிறது, ஹெக்டாமீட்டரில் கொடுத்துட்டு டெசிமீட்டருக்கு மாற்றுறது, டெகாமீட்டரில் கொடுத்துட்டு கிலோமீட்டருக்கு மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ண சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எப்படி சிம்பிளாக போடலாம், எப்படி அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் மெயினாக இதில் நான் லென்த்துக்குரியதை மட்டும் சொல்ல போகிறேன். லென்த்துக்குரிய மீட்டர் வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். இதை வச்சு இதை அப்படியே நீங்கள் எதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டி, அதாவது கொள்ளளவுக்கும் நிறைக்கும் அப்ளை பண்ணலாம். கிலோகிராம் வச்சு வரக்கூடிய மெஷர்ஸு, இதே மாதிரி லிட்டர் வச்சு வரக்கூடிய மெஷர்ஸ் எல்லாத்துக்குமே இதே சேம் ரூல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய மீட்டரில் பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நீளத்தோட அலகு மீட்டர், ஆனால் அதில் நிறைய அளவுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். இதில் ஒன்றும் அதாவது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் ஒரு சென்டிமீட்டர்னு அர்த்தம். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் ஒரு சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் சேர்ந்தால் ஒரு டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர் சேர்ந்தால் ஒரு மீட்டர், 10 மீட்டர் சேர்ந்தால் ஒரு டெகாமீட்டர், 10 டெகாமீட்டர் சேர்ந்தால் ஒரு ஹெக்டாமீட்டர், 10 ஹெக்டாமீட்டர் சேர்ந்தால் ஒரு கிலோமீட்டர். இதில் அடுத்தடுத்தது வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 10 வரும். 10 மல்டிப்ளை பண்ணால் அடுத்தடுத்து கிடைக்கும். இல்லை நம்ம ரிவர்ஸில் வரோன்னா 10 நம்மளுக்கு டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இதில் கன்வர்ஷன் பண்ணணும். அதை எப்படி நம்ம இப்போ ஒரு நம்பர் டெகாமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை உங்களுடைய சென்டிமீட்டரில் மாற்ற சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஆன்சர் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை உடைய மீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி சிம்பிளாக போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம 2 ரூல் தான். 2 ரூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 ரூல் நான் தமிழில் எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூல் 1 என்ன அப்படின்னா பிஎஸ்எம். இது இங்கிலீஷில் படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஎஸ்எம் அப்படின்னா என்னென்னா பிக் டு ஸ்மால். பினா பிக்கு, எஸ்னா ஸ்மால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் எம்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ பிக்கில் இருந்து நீங்கள் ஸ்மாலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு அர்த்தம். இதே ரூல் 2 என்ன அப்படின்னா எஸ்பிடி. எஸ்பிடி அப்படின்னா என்னென்னா எஸ்னா ஸ்மாலு, பினா பிக்கு, டினா டிவிஷன். இப்போ ஸ்மால் டு பிக் ஒன்று நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் மெஷர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பிக் மெஷராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டிவிஷன் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதை மல்டிப்ளிகேஷனாக டிவிஷனாக நிறையா பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. 100 மல்டிப்ளை பண்ணணுமா அல்லது 100 டிவைட் பண்ணணுமாங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு வரும். அதுக்காக தான் இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக் டு ஸ்மால்னா மல்டிப்ளிகேஷன், ஸ்மால் டு பிக்னா டிவிஷன். இதே தமிழில் படிக்கிறவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய மெஷர்லேருந்து சிறிய மெஷருக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சரியா. அடுத்த பிக் டு ஸ்மால் தான் நம்ம தமிழில் இங்கே பெரியது, சீனா சிறியது. ஒரு பெரிய அளவில் இருந்து சிறிய அளவுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா பெருக்கல் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேன் வர்றதுனால பெருக்கல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளூ சரியா. இதே சிறுசுட்டும் நீங்கள் பெருசு மாற்றணும் அப்படின்னா ஒரு சிறிய அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ மில்லிமீட்டருங்கிறது சிறிய அளவு, மீட்டராக மாற்ற சொல்கிறாங்க, அது பெரிய அளவு. அப்போ சின்ன அளவுலேருந்து பெரிய அளவுகளை மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வகுக்கணும். ஸோ தமிழில் படிக்கிறவங்க இந்த ரூலையும், இங்கிலீஷில் படிக்கிறவங்க இந்த ரூலையும் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு நான் சிக்ஸ்த்தில் தான் இந்த மெட்ரிக் மெஷர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு சம்மில் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் வரும். இப்போ இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளை பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் இது லைனாக தெரிஞ்சால் தானே எவ்வளோக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 6th பசங்களுக்கு, சின்ன பசங்க தானே, பாட்டாக சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இது ஒரு சின்ன பாட்டு மாதிரி சொல்லுவேன். அதில் இந்த இடத்துல சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும்னா வச்சுக்கோங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதையே ஒரு பாட்டாட்ட படிக்கிறது. எப்படின்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர்.
மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெஹாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். இது 2 டைம் நம்ம கிளாஸில் சொன்னால் பசங்க ரொம்ப ஆர்வமாக அவங்க வந்து நம்ம நார்மலாக மக்கப் பண்ண மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க படிக்கிறத விட ஒரு பாட்டாக சொல்லி கொடுத்து இதை இப்படி படிச்சுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் கிளாஸில் கேட்டால் எல்லாருமே நல்லா சொல்லுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ சில கொஷின்ஸ் இருக்குது. கொஷின்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். இதை எப்படி வந்து இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் என்ன எழுதியிருக்கேன்னா 150 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு டேஸ் மீட்டர்னு கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் முதல்ல வந்து ஸ்மால் டு பிக்கா பிக் டு ஸ்மாலான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது இப்போ வந்து ஸ்மால். இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்கேல் இருக்குள்ளேயே நம்ம மெஷர் பண்ணுற ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன கோடுகள் போட்டிருப்பாங்க. அந்த சின்ன சின்ன கோடுகளுக்கு அந்த இடைப்பட்ட தூரம் தான் மில்லிமீட்டர். அப்போ அதுதான் உள்ளக்குள்ளேயே ரொம்ப சின்ன அளவு. கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற டிஸ்டன்ஸை ரொம்ப தூரமாக இருக்கிறத நம்ம கிலோமீட்டராக சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்மாலு, அதுதான் பிக்கு. ஸோ இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, அப்படியே கண்டினியூஸாக வரும். ஸோ இப்போ நம்ம மில்லிமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும். ஸோ மில்லிமீட்டருங்கிறது சிறுசு, மீட்டருங்கிறது பெருசு. ஸோ சிறுசுலேருந்து பெருசுக்கு போகணுன்னா வகுக்கணும். இதே இங்கிலீஷில் பாருங்கள், ஸ்மால் டு பிக் போகணுன்னா நீங்கள் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். சரி மிஸ், டிவைட் பண்ணணும், எதால் டிவைட் பண்ணுறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் இங்கே மேலே நம்பர்ஸ் எழுதியிருக்க பாருங்கள். மில்லிமீட்டர் டு நீங்கள் மீட்டர் போகணுன்னா எவ்வளோ டென்ஸ் வருதுன்னு பாருங்கள். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோ. 10 10 டென்ஸ் ஆர் 100, 100 டென்ஸ் ஆர் 1000. 10 நம்ம இடமதிப்புகள் சொல்லிவிட்டு அதில் 1 விட்டுங்க. 10, 100, 1000. ஸோ 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தால் தான் 1 மீட்டர். அப்போ நம்ம வகுக்கணும்னு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்தோம். எதால் வகுக்கணும்னா 1000ஆல் வகுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 150 மில்லிமீட்டர் இருக்குது. இதை நம்ம வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 150 எதால் வகுக்கணும், 1000ஆல் வகுக்கணும். ஸோ 1000ஆல் வகுக்கும்போது இந்த 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால நம்ம இது எப்படி டெசிமலாக மாற்றலாம், அதாவது தசம எண்ணாக மாற்றலாம் அப்படின்னா இங்கே 2 ஜீரோ இருக்கிறதுனால மேலே இருக்கிற நம்பரில் பின்னாடி இருந்து இடது பக்கமாக 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு அர்த்தம். இங்கே 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால டிவிஷனில் இருந்தால் லெஃப்ட் சைடு பாயிண்ட்டை மூவ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா ரைட் சைடில் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். இங்கே வந்து டிவிஷனில் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால பாயிண்ட்டை லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்ணணும். சரி மிஸ், இங்கே பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம மூவ் பண்ண முடியும்னா இந்த இடத்துல எப்போவுமே ஒரு நம்பரில் லாஸ்ட்டில் தான் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நான் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால 2 டிஜிட்ஸ் லெஃப்டில் கொண்டு வந்தேன்னா இங்கே 1க்கு முன்னாடி பாயிண்ட் வந்துடும். ஸோ 0.15. அப்போ முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்திக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 0.15 மீட்டர். 0.15 மீட்டர். 150 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 0.15 மீட்டர். இதே மாதிரி தான் நம்ம ஒன்றொன்னையும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ரெண்டாவது என்ன இருக்காங்க, டெசிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதையே கிலோமீட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே சேம் ரூல். டெசிமீட்டருங்கிறது ஸ்மால், கிலோமீட்டருங்கிறது பிக்கு. ஸோ இதுவும் ஸ்மால் டு பிக் தான். ஸ்மால் டு பிக் அப்படின்னா டிவிஷன். ஸோ அதே மாதிரி தான் சிறுசுலேருந்து பெருசுக்கு போகணுன்னா வகுக்கணும். அப்போ எதால் வகுக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, டெசிமீட்டர்லேருந்து கிலோமீட்டர் வரையும் பாருங்கள். இது டெசிமீட்டர், இது கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ டென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 10, 100, 1000, 10,000. 10, 100, 1000, 10,000ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி வகுக்கணும்னு தெரிஞ்சுட்டு இல்லையா. ஸோ வகுக்கணும் எதைய, இந்த 35ங்கிற நம்பரை, சரியா 35 டெசிமீட்டர் தானே நம்மளை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 35ங்கிற நம்பரை எதால் வகுக்கணும், 10,000ஆல் வகுக்கணும். சரி, அப்போ 10,000ல் எத்தனை ஜீரோ இருக்குது, 4 ஜீரோ இருக்குது. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை 4 டிஜிட் முன்னாடி லெஃப்ட் சைடு தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போது இங்கே இருக்கிறதே 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுங்கிறதுனால முன்னாடி 2 ஜீரோஸ் சேர்த்திக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன, 0035. இங்கேருந்து இங்கே பாயிண்ட் வச்சிடறோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்திக்கணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 0.0035 கிலோமீட்டர். 35 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 0.0035 கிலோமீட்டர் தான் ஆன்சர். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், 535 ஹெக்டாமீட்டர் ஈக்குவல் டு டேஸ் மீட்டர்னு மீட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஹெக்டாமீட்டர் எங்கே இருக்குது, மீட்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 535 ஹெக்டாமீட்டர். ஸோ ஹெக்டாமீட்டருங்கிறது இங்கே இருக்குது, என்னவா மாற்ற சொல்லிக்கிறாங்க, மீட்டராக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பிக்கு, இது ஸ்மால், இது பெருசு, இது சிறுசு.
இப்போ பெருசுலேருந்து சிறுசுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா பெருக்கல், பிக் டு ஸ்மால் மாற்றணும்னா என்ன மல்டிப்ளிகேஷன். அப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், ஒரு 10 இன்னொரு 10, ஸோ 10 10s are 100. அப்போ 100 வந்து 100ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அங்கே தான் இன்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ 535 இன்ட்டு 100, 535 இன்ட்டு 100னா என்ன வரும், 50,500. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 50,500 மீட்டர். அதே மாதிரி தான் 5.35 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். மில்லிமீட்டர் இந்த லாஸ்ட்டில் இருக்குது, கிலோமீட்டர் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ கிலோமீட்டரை நம்ம எப்படி மாற்றணும், மில்லிமீட்டராக மாற்றணும். அது வந்து இதே என்ன ரூலு, பிக் டு ஸ்மால், கிலோமீட்டர் பெருசு மில்லிமீட்டர் சிறுசு. ஸோ பிக் டு ஸ்மால்னால் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியணும்ல. ஸோ பாருங்கள், 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். ஸோ 10 லட்சம் மில்லிமீட்டர் சேர்ந்தால் தான் 1 கிலோமீட்டர். அப்போ எதால் பெருக்கணும், 10 லட்சத்தால் பெருக்கணும். ஸோ 5.35 கிலோமீட்டரை நீங்கள் மில்லிமீட்டராக மாற்றணும்னா 10 லட்சத்தால் பெருக்கணும். ஸோ 10 லட்சத்தில் எத்தனை, அப்படியே சொன்னேன் இல்லையா, பெருக்கும்போது ஜீரோஸ் இருந்ததுன்னா பாயிண்ட்டை ரைட் சைடில் மூவ் பண்ணணும், டிவிஷன் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். அப்போ நம்ம இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால பாயிண்ட்டை ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். எத்தனை டிஜிட்ஸ்னால் எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கள், மொத்தம் 6 ஜீரோ இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை 6 டிஜிட் ரைட்டில் மூவ் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிறதே 2 டிஜிட் தான் இருக்குது. நம்மளுக்கு 6 பாயிண்ட் மூவ் பண்ணணுங்கிறதுனால 4 டிஜிட் பத்தாததுனால 4 ஜீரோ சேர்த்திக்கணும். அப்போது 535 எழுதிட்டு கூட எத்தனை ஜீரோ போடணும், 4 ஜீரோ போட்டுக்கணும். அப்போது 5ல் என்ன ஆன்சர், 53ல் 50,000 மில்லிமீட்டர். இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து எஸ்பிடி ரூலோ அல்லது பிஎஸ்எம் ரூலோ யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.